ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூன் 29 2024 சனிக்கிழமை, குரோதி வருடம் ஆனி மாதம் 15ஆம் திருநாள், உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, அஷ்டமி திதி. அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம்ங்கிறது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு, மீன ராசியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம், சனியுடைய நட்சத்திரம். அந்த சனி இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்து மேலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் குரு எங்கே இருக்காருன்னா லக்னத்திலிருந்து, அதாவது காலபுருஷன்லேருந்து 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் ரோஹிணி நட்சத்திரத்து மேலே குரு சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார். இது ஒரு நல்ல சுப பலன்களை கொடுக்கும். ஏன்னா குரு நின்ற நட்சத்திரம் சந்திரனாக இருக்கும் பொழுது கஜகேசரி யோகம் வருகிறது. அதே மாதிரி சனி குரு சந்திரன் அப்படிங்கிறது வேலையை அபிவிருத்தி செய்யும். ஏன்னா சனி அப்படிங்கிறவர் கர்மாவிற்கான காரகன். அந்த கர்மாவிற்கான காரகன் ஜீவகாரகன் மேலே பிரணயம் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வேலைகள் சிறந்து விளங்கும். எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் இது. அதுலேயுமே இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுறது மனசுக்கு நிம்மதி தரும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி நின்ற நட்சத்திரம் குருவாக இருக்கிறது. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து இருக்கிறது. உங்களுக்கு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுவீங்க. ஒரு புது தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள், புதிய நட்பு, புதுசாக ஒரு பார்ட்னர் மூலியமாக உங்களுக்கு பணம் உள்ள வரக்கூடிய வாய்ப்புகள், 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை தொடங்கி அதை நல்லபடியாக எடுத்துகிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள், பெரிய பெரிய நிறுவனங்களில் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்திலேயே குரு நின்ற நட்சத்திரம் சந்திரன், அந்த குருவுடைய நட்சத்திரத்து மேலே இன்றைய நாள் சனி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறது. வேலையில் 100% நிரந்தர தன்மை இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கன்சல்டண்ட்டாக இருப்பாங்க. அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் வேலை இருக்காது. மறுபடியும் 6 மாதம் 8 மாதம் வேலை இல்லாமல் இருக்கிறது, மறுபடியும் புது ஜாப் தேடுறது. அந்த ஒரு கான்ட்ராக்ட் இருக்கிற வரைக்கும் அவருக்கு நிரந்தரமாக சம்பளம் கொடுத்துட்டே இருப்பாங்க. கான்ட்ராக்ட் முடிஞ்ச உடனே சும்மா உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் வீட்டில். ஆனால் இன்றைய நாள் எந்த ஒரு வேலை, எந்த ஒரு தொழிலுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த கான்ட்ராக்சுவல் பேசிஸ், பீரியாடிக்கல் பேசிஸ், டெம்பரவரி பேசிஸ் அப்படிங்கிறது இனிமேல் பர்மனெண்ட்டாக வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். புதிய தொழில் நிறுவனங்கள் தொடங்கக்கூடிய பிராப்தம், இருக்கிற வேலையில் ஸ்டெபிலிட்டி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பெண்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய ஒரு மரியாதை அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, உங்கள் கையில் கொடுக்கும் பொழுது அது பெரிய அளவுக்கு சாமர்த்தியமாக, புத்திசாலித்தனத்தோடு ரொம்ப விரைவாக செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படும். லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றி, மேன்மை. இன்ஃபேக்ட் இன்றைய நாள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். மனோதிடம் அதிகரிக்கும். பொறுப்பு சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுறது. ஏன்னா 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்யஸ்தானம். வெளியூர் வெளிநாடுகளுக்கு யாரெல்லாம் போகணும்னு ட்ரை பண்ணுறீங்களோ அது நிச்சயமாக ஏற்படும். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும். புதிய கான்ட்ராக்ட் அமையும். நினச்ச காரியங்கள் கைகூடும். ஸோ இன்றைய நாள் நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். ஆன்மீகத்திற்காக இன்றைய நாள் நிறையா நீங்கள் உங்களுடைய டைமை ஒதுக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் டார்க் கிரீன் கலர். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கிறது. ஏன்னா முதன்மை பெறக்கூடிய ராசிகளில் இன்றைய நாள் கடகமும் ஒன்று. ஏன்னா ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம்னு சொல்லுவோம். அதில் இன்றைய நாள் உங்களுடைய புது முயற்சிகள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும், மேன்மையை கொடுக்கும். மனோதிடம், சங்கல்பம் அதிகரிக்கும். எல்லா காரியங்களையும் வெற்றி ஏற்படும். ஈஸியாக மற்றவங்க கூட பேசி பகழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். புது முயற்சிகள் கைகூடும். 2வது ரொம்ப க்ளோஸான ஆட்களை இன்றைய நாள் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப முக்கியமான நண்பர், ரொம்ப நாள் ஆயிருக்கும் அவரை பார்த்து, 20 வருஷம் 30 வருஷம், அவளை இன்றைய நாள் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எல்லாமே திருப்தி, மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருநீல நிறம்.
சிம்ம ராசியில் இது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவு அப்படிங்கிறது சற்று லேட்டாக சாப்பிடுவீங்க. எல்லாத்துலேயுமே லேட் இன்னைக்கு. எல்லாமே டிலே ஆகும். ஒரு சின்ன விஷயம் எடுத்துட்டாலும் அது டிலே ஆகும். புது விஷயம் ஆரம்பித்தாலும் அது அப்படியே ஸ்லோவாக நத்த மாதிரி போகும். இந்த மாதிரி நாட்கள் என்ன பண்ணால் எதையுமே ஓப்பனாக யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. எந்த அளவுக்கு நீங்கள் ரகசியமாக ஒரு காரியத்தை நீங்கள் ஜெயிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே நிவர்த்தியாகும். புது வாழ்வு அமையக்கூடிய பிராப்தம். ஆனால் அவசரப்படாமல் யாருக்கிட்டையும் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுக்காமல் இருக்கிறது இன்றைய நாள் நல்லது. மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கன்னி ராசியில் இது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களுடைய ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ்ன்னு சொல்லுவோம். உத்திரட்டாதி நட்சத்திரம்ங்கிறது சனியுடைய நட்சத்திரம். அது குருவுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறதுனால பெரிய பாதிப்புகள் கிடையாது. பட் சனிங்கக்கூடிய கர்மகாரகன் பேசிக்கெல்லாம் அவன் கெட்டவன் தான். பெண்டை கழட்டுவார். உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய நேச்சர் இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் என்னால் கொஞ்சம் கஷ்டம்தான். சாப்பிட்டோமா தூங்கணுமான்னு இருக்கக்கூடாது. என்னால் முழுக்க முழுக்க இறங்கி வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் கண்டிப்பாக ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் வாழ்க்கை துணைக்கு இந்த நாள் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் தேடி வரும். புதிய வாய்ப்புகள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள். தொலைத்தொடர்பு சாதனங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆன்மீகம், தூரதேச பிரயாணம், வெளிநாடு வாழ் நபர்களுக்கு இந்த நாள் அற்புதமான பலன்கள் காத்துருக்குன்னு சொல்லலாம். மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா பேருடைய லைஃப்பில் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் இருக்காது. பாவம்னு இறங்கி பேசி லாஸ்ட்டில் நீங்களே மாட்டிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். இந்த கமிட்மெண்ட்டை ஏண்டாம் கொடுத்தேன்னு நீங்களே ஃபீல் பண்ணுற மாதிரி வரும். முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் எல்லா சுமையும் உங்கள் தலைமையில் போட்டுக்காமல் இருக்கிறது தான் இந்த நாள் ரொம்ப முக்கியமான ஒன்று. கரெக்டான டைமுக்கு உணவை வருந்த வேண்டும். கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும். தினக்கூலிகளுக்கு ஏற்றத்தை கொடுக்கறது. மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் பெரிய அளவுக்கு பண வருவாய் வரக்கூடிய அற்புதமான நாள். வேலை இல்லாத கஷ்டப்படக்கூடிய ஆட்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அந்த வேலையில் நீங்கள் நிரந்தரமாக இருக்க வேண்டும்ங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு எப்போவுமே சேஞ்ச் வேண்டிகிட்டே இருக்கும். புதுசாக ஏதாவது ஒன்று தேடிகிட்டே இருப்பீங்க. அது இன்றைய நாள் சற்று கவனமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல ஏற்றங்கள் கொடுத்தாலும் கொஞ்சம் கடன் தொல்லைகளும் கடல் சுமைகளும் இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடும். இன்ஃபேக்ட் பஞ்சமஸ்தானம்ங்கிறது உங்களுடைய குழந்தைகளை சம்பந்தப்பட்டக்கூடிய ஒரு ஸ்தானம். அதில் சனி நின்ற நட்சத்திரம் குரு தொடர்பு ஏற்படும் பொழுது கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வீட்டில் பெரியவாளுக்கு ஏற்படும். குழந்தைகளுடைய பிரவர்த்தனைன்னு சொல்லுவோம். டிசிப்ளின் ஓரியன்ட் விஷயங்கள்ல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய நாள். ரொம்ப பாசத்தை ரொம்ப அழிவாக பொழிவிங்க அப்படியே குழந்தைகள் மேலே. இந்த நாள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேருக்கு நல்ல ஒரு பிராப்தம் இருக்கிறது. நல்ல ஒரு சம்பளம், நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் பார்க்கக்கூடிய நாள். நான் சொல்கிறது இன்ட்ரா டே கிடையாது. சனி நின்ற நட்சத்திரம் குருன்னா லாங் டேர்ம் போடக்கூடிய லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ் அதால் மூலியமாக இன்றைய நாள் பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள். யாரெல்லாம் கற்பிக்கக்கூடிய எந்த அளவுக்கு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்காளோ அவளுக்கெல்லாம் ஏற்றத்தை கொடுக்கறது. வீடு சம்பந்தப்பட்ட நிலப்புறன்கள் சார்ந்த வியாபாரங்களில் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருந்துருக்கும். எந்த விஷயத்தை எடுத்தாலும் இது நம்மளால் பண்ண முடியலையா தெரியலையே அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை இருந்துட்டுருக்கோம். அதில் சனி நின்ற நட்சத்திரம் குருங்க விடுது மற்றவங்களுடைய அட்வைஸ் எடுத்து நீங்கள் பண்ணும் பொழுது சக்ஸஸை கொடுக்கும். எப்போவுமே மற்றவங்க மேலே டிபெண்ட் ஆகிட்டே இருக்கணுமே, இதுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு தெரியலையே. ரொம்ப அதிகபட்சமான பாசம் உணர்வுகள் எல்லாம் தான் இருந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உங்கள் கையிலேங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைய நாள் கொஞ்சம் தான தர்மங்கள் செய்வது உத்தமம். நிறைய பேருடைய லைஃப்பில் இன்றைய நாள் அனலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட அனலிஸ்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல ஏற்றங்கள் கொடுக்கும். ஆன்லைன் மூலமாக இன்றைய நாள் நிறைய பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருத்தர் உதவக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பொறுமையாக பேசுவீர்கள். உங்களுடைய வேலைகளில் கிளாரிட்டி இருக்கும், பேச்சில் கிளாரிட்டி இருக்கும், செல்வாக்கு சொல்வாக்கு ரெண்டும் சுத்தமாக இருக்கும். அதனால் பொதுவாகவே இன்றைய நாள் நல்ல ஒரு கௌரவத்தை நீங்கள் பெறுவீர்கள். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக இன்றைய நாள் நிறையா உட்காந்து பேசுவீங்க. எந்த கோர்ஸ் எடுக்கலாம், எப்படி படிக்க வைக்கலாம், ஏன் படிக்க மாட்டேங்கிறான், எப்படி பண்ணால் அவன் படிப்பான், இந்த மாதிரி ரொம்ப உட்காந்து குழந்தைகளை பற்றி ரொம்ப அதிகமாக
ஆலோசிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. குடும்பத்தில் அந்யோன்யத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பு. அடுத்த லெவலுக்கு குழந்தைகளை மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய விஷயங்களும் எடுத்துன்னு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவீங்க. ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசியில் இது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்திலே சனி குரு நின்ற நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கு. வேலைகளில் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு வேலை, புதிய கான்ட்ராக்ட், புதிய நட்பு, புதிய வியாபாரத்தில் நம்ம ஒரு சின்ன லெவலுக்காக எடுத்து பண்ணணும், பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போகணுன்னு உட்காந்து ட்ரை பண்ணுவீங்க. முழு மூச்சாக ஒரு விஷயத்தில் இறங்கி பண்ணுற மாதிரி வரும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலைகளில் கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாள். நிறைய பேருடைய லைஃப்பில் இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பொதுவாகவே இன்றைய நாள் பணத்துக்கு எந்த தட்டுப்பாடும் கிடையாது. மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். பேச்சில் ரொம்ப கீழ்த்தனமான பேச்சு, கொஞ்சம் அதாவது ஒரு லெவலுக்கு மீறி இறங்கி பேசுறது, அதே மாதிரி நிறைய பேரை பற்றி குறை சொல்கிறது, அதெல்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் செவுத்துக்கும் காது இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் பச்சை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டு. நிறைய டயர் ஆவீங்க, ரொம்ப டயரிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. என்னதான் இன்றைய நாள் உழைப்புங்கிறது பயங்கரமாக போட்டாலுமே ஒரு லெவலுக்கு மேலே உங்களால் உழைக்க முடியாது. எப்பவுமே ஒருத்தருக்கு அடிமையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் லக்னத்தில் ராகு இருக்கிறது. அது தலைவலி, வேதனைகள், டென்ஷன், ப்ரெஷர்லாம் எடுத்துக்கிற மாதிரி வரும். ஒரு நிர்பந்தனையும் இல்லையா, அதாவது மற்றவங்க செய்ய வேண்டிய வேலையும் நீங்கள் எடுத்து போட்டுட்டு பண்ணுற மாதிரி வரும். அன்றைய நாள் அதை மட்டும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்தாலும் கொஞ்சமாக உங்களுக்குன்னு ரெஸ்ட்டு தேவைப்படுறதுன்னு புரிஞ்சுக்கணும். அதுவும் நான் சொல்கிறது எல்லாமே பெண்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆண்கள் நிறைய வேலை பண்ணாலுமே அதுக்கு சம்பளம் பார்க்கலாம், அட்லீஸ்ட் ஓரளவுக்கு பணத்தை பார்க்கலாம். ஆனால் பெண்கள் உங்களுடைய உடல் உழைப்பை போடுவீங்க. உடம்பு பாதிப்புன்னு வரும்பொழுது யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் உங்களுக்குன்னு ரெஸ்ட் எடுத்துக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு, காளிங்க நர்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் கிரே நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கிறது, பெரிய லாபங்கள் யாருக்கு கொடுக்கறதுன்னு பார்த்தோன்னா, முதல் ராசி லக்னம்னு சொன்னோன்னா மகரம், இரண்டாவது கன்னி, மூன்றாவது ரிஷபம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நன்னா இருக்கிறது. அனைவருக்கும் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.